விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். இந்த விசேட செய்தி மிக முக்கியமானது என்னென்றால், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் பலஸ்தீனத்தை ஒருமித்து தாக்கிக் கொண்டிருக்கின்ற போது இந்த செய்தி வருகிறது என்பதுதான் மிக முக்கியமானது. அதாவது அமெரிக்காவினுடைய விமானந்தாங்கி கப்பல்களுள் ஒன்று ஜப்பானை அண்மித்த கடற்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது இன்னும் சில நாட்களிலே மத்திய தரைக்கடலை அண்மித்த ஹவுதிக்களை தாக்குவதற்காக வர இருக்கிறது, அல்லது தற்போது மெதுமெதுவாக அதனுடைய பயணத்தை நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். அந்த கப்பலின் மேற்பகுதியிலே ரஷ்யா மிக மிக அண்மித்து தன்னுடைய IL-38 ரக விமானப்படைக்கு சொந்தமான பெரிய ஒரு விமானத்தை பறக்க வைத்து அமெரிக்காவினுடைய 3 படைகளையுமே சற்றே நிலை கொள்ள செய்திருந்த இடத்தில் நிலையற்று போக வைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். மேற்கு பசிபிக் கடற்பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இது காணொளி வடிவிலே ஒரு சமூக வலைதளத்தில் அந்த கப்பலில் இருந்த ஒரு அமெரிக்கராலேயே பதிவேற்றப்பட்டிருக்கிறது. அதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. குறிப்பாக அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லக்கூடிய திறன் பெற்ற த USS கார்ல் வின்சன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான விமானம் தாங்கி கப்பல் இந்நாட்களிலே அமெரிக்காவினுடைய மற்றும் தென்கொரியாவினுடைய பங்கேற்போடு இடம்பெறுகின்ற கடல் ஒத்திகை நடவடிக்கைகளுக்காக ஜப்பானை அண்மித்த பகுதியிலே நங்கூரமிடப்பட்டிருந்தது. சில கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் அது மேற்கொண்டவாறு இருந்தது. இந்த நிலையில் இந்த US பசிபிக் ஃப்ளீட் மற்றும் அமெரிக்காவினுடைய இந்த பசிபிக்கில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினுடைய கட்டுப்பாட்டு அறை மற்றும் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு படைகள் இது தொடர்பில் எவ்வித தகவல்களையும் இதுவரை வெளியிடவில்லை. ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த கப்பலுக்கு மேலால் அது குறித்த விமானம் பறந்து செல்கின்ற போது அமெரிக்காவினுடைய 2 தாக்குதல் விமானங்களும் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று அந்த விமானத்தை இருமரங்கிலும் சென்று அந்த கப்பல் முடியும் வரை அந்த விமானத்தை 2 பகுதிகளிலுமே கப்பலை நெருங்க விடாமல் சென்று அப்படியே வழி அனுப்பி வைத்து வந்திருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது அமெரிக்க கப்பலினுடைய நீளம் செல்கின்ற வரை அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் 2 அந்த விமானத்தை இருமருங்கிலுமே சென்று, ஏனென்றால் தப்பித்தவர் ஏதாவது நடந்துவிட்டால் அதன் பிறகு பேசி பலனில்லை அல்லவா, அந்த பயம் இருக்க வேண்டும் என்பது போன்றிருக்கிறது. 2 பக்கமும் சென்று அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்று தான் சொல்லணும். உதவி என்பதனை தாண்டி அந்த விமானத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டு எல்லையிலிருந்து நீங்கும் வரை அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இதுதான் மிக முக்கியமானது. இதனை வைத்து நாங்கள் இன்னொரு விடயத்தினை எங்களால் கருது கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த கப்பல் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பார்க்கின்ற போது, இந்த IL-38 ரக விமானம் பறந்ததோ அல்லது இந்த கப்பல் அமெரிக்காவுக்கு சொந்தமானது என்பதோ அல்ல இங்கே முக்கியமான ஒரு விடயம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு மிக அண்மித்திருக்கக்கூடிய கடற்பகுதி இது என்றாலும், கடந்த 15ஆம் தேதி மார்ச் மாதம் ஜப்பானினுடைய கடல் பகுதியிலே கடல் ஒத்திகை நடவடிக்கையில் ஈடுபட்ட கப்பல் என்றாலும், அதனை தாண்டி இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதற்கான மிக முக்கிய காரணம் தற்போது ஹவுதிகளினுடைய தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய USS ட்ரூமன் என்று சொல்லக்கூடிய கப்பல் பல தடவைகளில் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அது இன்னும் சில நாட்களில் அமெரிக்காவை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க இருக்கிறது. அது செல்கின்ற போது அந்த இடத்திற்கு அடுத்து வர இருப்பது இந்த கப்பல் தான் என்றுதான் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அறிவிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் இந்த கப்பலினுடைய வருகை சற்றே தாமதமாகின்றமை காரணமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ட்ரூமன் கப்பலினுடைய, அதாவது இப்போது செங்கடல் பிராந்தியத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய விமானம் தாங்கி கப்பலான USS ட்ரூமன் கப்பல் அதனுடைய அதாவது அங்கே இருக்கக்கூடிய காலத்தை, அந்த காலப்பகுதியை இன்னும் 1 மாதத்தால் அதிகரித்திருக்கிறது என்றுதான் இப்போது சொல்லப்படுகிறது. குவாம் துறைமுகத்தை கடந்த திங்கட்கிழமை இந்த கப்பல் வந்தடைந்திருந்தது. ஆக இந்த கப்பல் தான் 17 முதல் 20ஆம் தேதி வரை அந்த கடல் ஒத்திகையில் ஈடுபட்டிருந்தது என்பதும் மிக முக்கியமானது. இப்போது இந்த கப்பலுக்கு மேலால் பறந்திருக்கக்கூடிய இந்த சம்பவமானது, அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள், சர்வதேச செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. அதுதான், இந்த கப்பலின் மேலால் விமானம் பறந்தது என்பது அமெரிக்காவினுடைய ஒரு விடயம் அல்ல என்றாலும், ரஷ்யாவினுடைய ஒரு விடயம் அல்ல என்றாலும், இது மத்திய தர பிராந்தியத்தோடு நினைத்து பேசப்படுகிறது என்றால், இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலை அவர்கள் எதிர்கொள்கிறார்களா என்ற ஒரு விதமான கேள்வியை இது ஏற்படுத்தி விட்டிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய விடயமாக இருக்கிறது. அதாவது ஹவுதிகளுக்கும் இந்த கப்பலினுடைய, ஏனென்றால் இந்த கப்பலில் இருந்து தான் இந்த காணொலி எடுக்கப்பட்டிருக்கிறது, கப்பலினுடைய தரவுகள் கிடைப்பதற்கு சில வேளை ரஷ்யா
உதவி செய்ததா, அல்லது ஹவுதிகளுக்கு தகவல்களை பெற்றுக் கொடுப்பதற்கு ரஷ்யா முனைந்ததா, இது போன்ற பல கேள்விகளும் எழலாம் இல்லையா? ஆகவே அப்படி பார்க்கின்ற போது இந்த விமானம் அங்கே வருகை தந்து சென்றது என்பது ஒரு விதத்தில் அச்சுறுத்தல் தான் என்பதனை அமெரிக்கா சற்றே புரிந்து கொள்கிறது. அதே போல் இது கண்டிப்பாக அந்த கப்பலினுடைய மிக அருகிலே, என்றால் அந்த விமானம் அந்த இடத்தால் செல்கிறதால் மிக தாழ்ந்து ஏன் பறக்க வேண்டும்? கடலினுடைய மிக தாழ்வான பகுதியில் அது பறக்கிறது. மிக உயரத்தில் பறக்க வேண்டிய மிகப்பெரிய விமானம் அது, ஆனால் தாழ்ந்து பறக்கிறது. அப்படினால் கண்டிப்பாக ஒரு எச்சரிக்கை கலந்த ஒரு விடயம் தானே இல்லையா? ஆகவே அதுதான் இங்கே பார்க்கப்படுகிறதே தவிர இது சர்வதேச ரீதியில் ரஷ்யா அமெரிக்காவுக்கான நேரான ஒரு தாக்குதல் சம்பவத்திற்கான அறிகுறியா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதற்கான வாய்ப்புகளும் இல்லை. எங்கள் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி புட்டினும் ட்ரம்ப்பும் சற்றே நெருக்கமானவர்கள் என தலைவர்களை விட. அப்படி இருந்தும் கூட இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பது என்பது அது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஹவுதிகள் சார்ந்த ஒரு விடயத்தை வைத்து பார்க்கின்ற போது அது வேறு விதமாக பார்க்கப்படலாம். இறைவன் மிக அறிந்தவன். ஆனால் எதிர்கூறப்படுகின்ற எதிர்வு கூறல்கள் அப்படி இருக்கின்றன என்பதுதான் மிக முக்கியமானது. தொடர்ந்து நீங்கள் நேயர்களே.